அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, ஸ்டண்ட்டுக்கு மேலே ஸ்டண்ட்டு, ஃபைட்டுக்கு மேலே ஃபைட்டு, ஆக்ஷன், த்ரில்லர்னு அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாரும் மாதிரி டிவியில் தான் பார்த்தேன், என் மொபைலில் பார்க்க மாட்டீங்களா? அதை சொல்லலை சார். இந்த பரபரப்பான அரசியல் சூழலை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுங்க மிஸ்டர் கிலியன். சார், ஆல் ப்ரெடிக்டபிள் திங்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள், ஆல் அன்பிரடிக்டபிள் திங்ஸ் ஆர் ப்ரெடிக்டபிள். இஃப் யூ திங்க் predictable then think unpredictable, then everything is predictable and you can predictable become unpredictable. சார், இந்த மாதிரி பேசினா ஆடியன்ஸ் புரியுது ட்ரபிள் சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை தான் வரும்னு கைத்துல தொங்காத குறையா கத்தி கத்தி சொன்னேன், யாருமே நம்பல. இப்போ அது நடந்துருச்சா? இதே வாய் தான் அந்த கட்சி 170 சீட்டுக்கு மேலே கழிச்சு மெஜாரிட்டி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புலாம் சொன்னார். அது நடந்துச்சா? சும்மா பிடிச்சாரு பாருங்க பேண்ட்டை. சார், நான் எங்க சார் உன் பேண்ட்டை பிடிச்சேன்? சாரி பிடிச்சாரு பாருங்க பாயிண்டா? ஓகே. மிஸ்டர் சம்பந்தம் அவர்களே, இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? 1947 இதே போல் ஒரு சுச்சுவேஷன் நார்த் கொரியாவில் நடந்துச்சுங்க சார். அப்போ உஸ்பெகிஸ்தான் பிரதமர் அவரோட மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லி பீகார் முதலமைச்சர்கிட்ட சொன்னார். அப்போது அங்கே இருக்கிற கவுன்சிலர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தில் தன்னோட மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லி, யார் சார் இவர் சம்மந்தம் எல்லாம் பேசினுக்கிறாரு, ஆனால் பேர் மட்டும் சம்பந்தம்னு வச்சுனுக்கிறாரு.